வாராகி, என் அன்பு குழந்தையே, நல்லவனாக இருக்கிறேன். கஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. இப்படிப்பட்ட விஷயத்தை மட்டுமே சிந்திக்கிறாய். நான் நல்லவன், நிச்சயமாக எனக்கு நல்லது நடக்கும் என்று ஏன் நீ யோசிக்கவே இல்லை? நீதான் முதலில் உன்னை நல்லவன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் யாருமே இங்கு நீ நல்லவன், நீ 4 பேருக்கு உதவி செய்கிறாய், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நீ யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை, நீ நல்ல முறையில் இருப்பாய் என்று யாருமே இங்கு பாராட்டவே மாட்டார்கள். அதை நீ தெரிந்து கொள். புரிகிறதா? நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். யாரும் இங்கு யாரையும் பாராட்ட மாட்டார்கள். நீதான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்க வேண்டும், சமாளித்து வெளிவர வேண்டும். கஷ்டத்தை பற்றியே யோசிக்காமல் அதில் இருக்கும் சந்தோஷத்தை யோசி. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது என்று நீ யோசித்து நீ உன்னுடைய கஷ்டம் என்ற வார்த்தையிலிருந்து வெளியே வா. நல்லதையே யோசித்தால் நல்லது நடக்கும். எப்பொழுதும் கஷ்டம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யோசித்தால் என்ன நடக்கும்? பிறருக்கு தீங்கு நினைக்காத உன்னை ஒரு பொழுதும் ஒரு காலமும் எந்த ஒரு தெய்வமும் உன்னை கைவிட்டு விட்டு மற்றவரிடம் உன்னை கையேந்த விடாது. காலம் இப்பொழுது உன்னை சோதிக்கலாமே தவிர நிச்சயமாக காலம் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு ஏற்படுத்தி தரும். பிறருக்கு நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள். நல்லதை செய்யவில்லை என்றாலும் பிறருக்கு அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்தாலே தெய்வமானது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதையே ஏற்படுத்தி தரும். பிறருக்கு நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதையும் செய்ய வேண்டாம். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை மிக மிக அழகான ஒரு இடத்திற்கு செல்லும். கவலை இல்லாமல் இரு. நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை. அதனால் யாருக்கும் நீ எந்த ஒரு கெட்டதையும் நினைக்கவில்லை. அதனால் எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்காத. சிரித்தபடி சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.